வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இன்னைக்கு பேய் பிடிக்கிறதெல்லாம் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. ஆனால் சேலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் தனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆட்டம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாம பழைய மாதிரி ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. சமீபத்தில் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட வீடியோ இது. திருநங்கை ஒருவர் கையில் பிரம்பு ஒன்றை வைத்துக்கொண்டு இளம்பெண் ஒருவருக்கு பேய் ஒட்டி கொண்டிருந்தார். இந்த இடத்துக்கு மத்த இடத்துக்கு என்ன வித்தியாசம் கேளு. மத்த இடத்துல பொய்யா பேசி பழத்தா வாங்கிட்டு துரத்துவான். என்கிட்ட உண்மை மட்டும்தானே நடக்கும். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய காட்சிகள் அவை. அந்த பெண்ணுக்கு சரமாரியாக பிரம்படி விழுந்தது. பொய் தானே? எந்திரி, எந்திரிச்சு உன் தாய் காலையும் தகப்ப காலையும் வந்து முதல்ல மன்னிப்புகள். எந்திரி, எந்திரி. அந்த பெண்ணின் தாய் தந்தை இருவரும் அருகில் அதை தடுக்க திராணியற்று நடுக்கத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். பொய் சொன்னால் ரத்தம் கக்கி செத்து விடுவாய் என உருட்டலும் மிரட்டலுமாய் இருந்தது அந்த இடம். முதல்ல கேளுங்கடா. என்ன பார்த்து சொல்லு. பேய் தானே ஓட்டிடலாமா? இப்ப பேய் தானே ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா? பேய பேய ஓட்டிடலாமா? பேய ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா? பேய ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா? பேய் என்கிட்டே போய் சொல்றியா? உனக்கு பேயா? 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 வா முன்னாடி. உனக்கு பேயா? பேய் இல்ல தானே? அந்த பெண் தனது பெயரை மீனா, பிரீத்தி, பானுப்பிரியா என மாற்றி மாற்றி சொல்லவும் அவர் மீது குடிகொண்டுள்ள பேயை விரட்டுவதாக கூறி பிரம்பால் விளாசிவிட்டார் அந்த திருநங்கை. பூசாரி இப்படி அடிக்கலாமா என்று பார்ப்பவர்கள் அனைவரும் கோபம் கொள்ளும் வகையில் இருந்தது அந்த சம்பவம். யார் இந்த பெண்? இவருக்கு ஏன் இப்படியானது? இவருக்கு உண்மையாகவே பேய் பிடித்ததா? அத்தனை அடியை வாங்கிய பின்னரும் அவர் ஏன் தனது பெயரை மாற்றி மாற்றி சொல்ல வேண்டும்? சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியில் இருக்கிறது அந்த சிறிய கோவில். மதுரகாளியம்மன் கோவில் என அழைக்கப்படும் அந்த கோவிலில் பிரச்சனைகளுக்கு குறி சொல்லப்படுகிறது. மதுரா என அழைக்கப்படும் இந்த திருநங்கைதான் இங்கு பூசாரியாக இருக்கிறார். கோவில் முழுவதும் நிறைய சாமி சிலைகள் ஆக்கிரமித்திருக்கின்றன. கருப்பன், முனீஸ்வரன், காளி, மாடன், இசக்கி என தமிழகம் முழுவதும் வணங்கப்படும் தெய்வங்களை வரிசையாக வைத்து பூஜை செய்து அருள்வாக்கு கூறுகிறார். இத்தனை சாமிகளில் ஒரு சாமியாவது தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வினை தராதா என்ற இயக்கத்துடன் பலர் கோவிலுக்கு வருகிறார்கள். யார் தாய்த்து கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? தாய்த்து கட்டிட்டு யார் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க? எந்திரிங்க, அடுத்தவங்க தாய்க்கு யாரும் இங்க இருக்க கூடாது. வெளியே வச்சுட்டு அடுத்தவங்க பொருள் எது எங்களுக்கு பிடிக்காது. எந்திரிங்க. மதுரா உடுக்கை அடித்து பாட்டு பாடுகிறார். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் போதே காளியம்மன் அவருக்குள் புகுந்து அருள்வாக்கு சொல்லத் தொடங்கி விடுவாராம். 108 சித்தர்களும் அப்பா நீங்க பக்கத்தோட இருந்து அப்பா மக்களுக்கு நல்லது சொல்லி. தமிழகம் முழுவதும் இப்படியான அருள்வாக்கு கூறும் இடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. குடும்பத்திற்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவர்கள் ஒரு தீர்வை தேடி இம்மாதிரியான கோவிலுக்கு ரகசியமாக வந்து செல்கிறார்கள். மிகுந்த கவலையோடு ஒரு தம்பதி மதுரா முன்பு வந்து நின்றனர். அவர்களால் அழுகையை அடக்க முடியவில்லை. அவர்களது மகள் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காதலித்து வந்துள்ளார். மகளின் காதல் பிடிக்காததால் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டி மதுராவை சில வாரங்களுக்கு முன்னர் தேடி வந்துள்ளனர். ஆனால் காதலித்தவரையே திருமணம் செய்வேன் என அடம்பிடித்த அவர்களின் மகள் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு விட்டார். மகளை திரும்ப அழைத்து வந்துவிட வேண்டும் என காவல் நிலையம், கோர்ட் என அலைந்து திரிந்தாலும் மகளின் முடிவை மாற்ற முடியாததால் மீண்டும் இங்கே வந்திருந்தனர்.
என்ன கேட்க மாட்டேங்கிறான்னு கேளுடா. கேட்க மாட்டேங்கிறாங்க. எதையுமே எங்க மூஞ்ச எங்க கூட பொ- பார்க்க எங்க மாட்டோம். பொண்ணு வந்து எங்க மூஞ்ச பார்த்து பேசுறது இல்ல. எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. கோர்ட்லயும் நாங்க நின்னோம், எங்க மூஞ்ச பார்க்கல. ஸ்டேஷன்லயும் நின்று எங்க மூஞ்ச கூட பார்க்காத அவ போயிட்டா. சரி. அதனால அம்மாட்ட கேட்கறதுக்கு வந்துடும். என்ன வீட்டுல மூஞ்சிலே ஏதாவது பெத்த தாய் தகப்ப வேணான்னு சொல்லிவிட்டா. சரிம்மா சரி நான் கேக்குறேன், சொல்லுங்க. கெட்டு முறிஞ்சு போன குதிரை அது, திருப்பி அந்த வண்டியில தான் பூட்டணும், சரிம்மா வேற வண்டியில பூட்ட கூடாது. அவனோடய சேர்ந்து வாழ்த்து நடக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? மகளை பிரித்துவிட வேண்டும் என சற்று முன்பு வரை நினைத்திருந்த அந்த தம்பதியின் மனதில் பெரும் மாற்றம். மகளின் காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் மதுரா. பெரும் குழப்பத்தில் இருந்த அவர்கள் இருவரும் தெளிவு பெற்றது போல அதற்கு சம்மதம் தெரிவித்தனர். அந்த குழந்தைங்களை சேர்த்து வைக்கிறியா? சேர்த்து வைக்கிறோமா? சம்மதம் சொல்லி கூறுங்க, அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் என் பிள்ளைய அவனோட சேர்த்து வைக்கிறேன்னு. அம்மா கிட்ட வந்து நாங்க வந்து முறை சொல்லி அழுதோம். அம்மா வந்து நாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அது பிரகாரமே வேற மாங்கல்யம் எங்க பொண்ணுக்கு வேணாம், அதே பையனுடைய டேய் அவமானம் பட்டாச்சுடா. இன்னும் எத்தனை தடவை அவமானப்படுவேன்? இல்லம்மா வேணாம். மனச ஒருத்தனுக்கும் உடம்ப ஒருத்தனுக்கும் கொடுக்கறது பெண் இல்ல. கரெக்ட் தான்மா. அவ செத்து போறோன்னு கூட உங்ககிட்ட சொல்லிவிட்டா. ஆமாம்மா சொன்னா. அம்மா அப்பா கூட வேணான்னு சொல்லிவிட்டா. ஆமாம்மா சொன்னா. நீ அவங்களதான் சேர்த்து வச்சு வாழ வைக்கணும். சேர்த்து வைக்கிறோமா? வச்சு மாற மாட்டியே? மாற மாட்டேம்மா, மாற மாட்டேன். இதனையடுத்து சென்னையில் இருந்து வந்த ஒருவரை அழைத்தார் மதுரா. தனது மனைவியால் தனக்கு பிரச்சனை என வந்திருந்தார் அவர். தனது மனைவி மாற்று மத வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுவதாகவும் அவரது போக்கால் தான் நிம்மதி இழந்து விட்டதாகவும் தெரிவித்தார் அந்த நபர். தனது மனைவியின் மனதை மாற்றிவிட வேண்டும் என மதுராவிடம் கோரிக்கை வைத்தார் அவர். ஆனால் மதுராவோ வேறு மத வழிபாட்டை ஏற்க மறுப்பது ஏன் என கேட்டு அந்த நபர் மீது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். உன்ன அறுத்தாலும் அதே ரத்தம் தான், என்ன அறுத்தாலும் அதே ரத்தம் தான், அந்த மதத்துக்காரர்கள் அறுத்தாலும் அதே ரத்தம் தான். உனக்கெல்லாம் குறி இல்லையா? எல்லா கடவுளும் ஒண்ணுதான். உன் வழியில நீ போ, என் வழியில நான் போறேன். கணவன் மனைவியா ஒத்து சரிடா. உன் மனைவி உண்மையாலுமே அந்த நீ சொல்ற மதத்துல இருந்து வந்து நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா வேணான்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பியா? அப்புறம் ஏன் வந்து அதை கேட்கற? பதில் சொல்லு எனக்கு. தப்பு தானே? உன் முட்டாள் இனத்தை கொண்டு போய் மூட்டை கட்டி போடு. என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு முதல்ல 3 தோப்புக்காரனை போடு. தப்பு அது. எல்லா மதத்துல சாமி ஒண்ணுதான். நாமளா பிரிச்சு வச்சு கும்புறதுக்கு அதுக்கு யாரும் பொறுப்பு இல்ல. கும்பிடு. மதத்தை பத்தி இங்க பேசுறதுக்கு வர மதத்தை எல்லா மதத்துக்காரங்க இந்த இடத்துக்கு வருவாங்கடா. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான்டா. மதுரா சாமி ஆடும்போது அருகிலேயே மூங்கில் பிரம்புகளை வைத்துள்ளார். சாமி அருள் வந்து ஆடும்போது யாரையாவது அடிக்க வேண்டும் என தோன்றினால் உடனடியாக பிரம்பை கையில் எடுத்து விளாசி விடுவார் என்கிறார்கள். ஆனால் பிரம்பால் அடிப்பது நான் அல்ல என்றும் தனக்குள் இருக்கும் சாமிதான் அவ்வாறு செய்வதாகவும் முன்கூட்டியே வந்திருப்பவர்களிடம் சொல்லிவிடுகிறார். நீங்க தவறு பண்ணதில் அடிச்சால் நான் பொறுப்பு இல்லை. நான் அதையும் சொல்லிடுறேன். கேட்டுட்டு தான் சாமி அடிக்கும். என் மேல வருத்தப்படக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? இது ஒரு புறம் இருக்க, சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணன், பாஞ்சாலி. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள். அவர்களில் மூத்த மகளின் நடவடிக்கைகளில் சமீபகாலமாக திடீர் மாற்றம் ஏற்பட்டது. அடிக்கடி எதையோ வெறித்து பார்த்தபடி நீண்ட நேரம் இருந்திருக்கிறார். திடீரென பொருட்களை எடுத்து வீசுவதும், கூப்பிட்டால் காது கேட்காதது போல இருப்பதும் என வினோதமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். சில நேரங்களில் மகளின் ஆழ்ந்த மௌனம் அவர்களை பயமுறுத்தியது. மகளுக்கு என்ன ஆயிற்று என அறிய முயற்சித்த போது தலைவிரி கோலத்துடன் கோணல் மாணலாக ஆடி அதிர வைத்திருக்கிறார். தங்களின் மகளுக்கு ஏதோ கோளாறு ஏற்பட்டுவிட்டது என கருதிய கிருஷ்ணன் தம்பதியினர் சில சாமியார்களிடம் சென்று ஆலோசனை கேட்டிருக்கின்றனர். போன இடங்களிலெல்லாம் அவருக்கு பேய் பிடித்து விட்டதாக கூறியிருக்கின்றனர். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட கோளாறுகளை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் பிரம்பு வைத்து விளாசும் மதுராவிடம் வந்திருக்கின்றனர். பாப்பா நம்ம பொண்ணு தான். நம்ம தான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட்டிகிட்டு போனோம் அம்மா கிட்ட. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ காற்று கருப்பு ஏதோ பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். சம்பவத்தன்று தான் கோவிலுக்கு வந்தபோது கிருஷ்ணனின் மகள் தலைவிரி கோலத்துடன் நீண்ட நேரம் ஆடிக்கொண்டிருந்ததாக கூறினார் மதுரா.
தங்களின் மகளை பேய் பிடித்திருப்பதாகவும் அதை ஓட்ட வேண்டும் எனவும் கிருஷ்ணன் தம்பதியினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு ஆன் அப்படின்னு பூஜைக்கு முன்னையே கத்திட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ உடம்பு சரியாமல் கூட இருக்கலாம், கை கால் வலி ஏதாவது பழம் சுற்றி உடைக்கிறதுக்கு வந்திருப்பாங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேன். ட்ரம்ஸ் போடும்போது இந்த பொண்ணு தன்னறியாமல் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேர்லாம் பறக்கிற மாதிரி, முடியல நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பல்லெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரியெல்லாம் செஞ்சாங்க. இதையடுத்து அப்பெண்ணின் உச்சந்தலை முடியை கொத்தாக பிடித்தபடி விசாரணையை தொடங்கி இருக்கிறார் மதுரா. கடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? கடிக்கலாமா? இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுவி அந்த குழந்தைகிட்ட? கேளு, சொல்ல தொந்தரவு பண்ண மாட்டேனே. மேற்கு மாவட்டத்துல காதலிக்கிற பெண்களோட மனசை மாத்துறதுக்கு பெற்றோர்கள் அவங்கள சாமியார்கள் கிட்ட கூட்டிட்டு போற வழக்கம் ரொம்ப நாளாவே இருக்கு. இதுக்கு பெற்றோர்கள் நிறைய செலவு செய்யறாங்க. இப்படியான பெற்றோர்களை கவர்றதுக்கு சாமியார்கள் நடுவில் நிறைய போட்டியும் இருக்கு. அந்த போட்டியில ஒண்ணுதான் இந்த வீடியோன்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலி தாங்க முடியாம என்ன பேய் பிடிக்கல, நான் பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் திருநங்கை சாமியார் இன்னும் மூர்க்கத்தனமா மாறி அடிக்கிறாங்க. மதுரா அந்த பெண்ணின் தலைமுடியை கொத்தாக பிடித்த சிறிது நேரத்திலேயே அப்பெண் வலியால் துடிப்பது தெரிந்தது. ஆனால் பேய் ஆடுபவர்களுக்கு வலிக்காது என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேய் ஆடுபவர்கள் தங்களது ஒரிஜினல் பெயரை கூறமாட்டார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே எல்லாம் எதிர்மாறாக நடந்தது. என்னடா இது வரைக்கும் தொந்தரவு பண்ணிச்சுன்னு கேளுடா. என்னென்ன தொந்தரவு பண்ணிச்சு? என்னென்ன தொந்தரவு பண்ணிச்சு சொல்லு சொல்லு. சங்கே சங்கே தோணு தமிழும் சங்கே தமிழும் சங்கே. பெண்கள் சில சமயம் ஒருவருக்கொருவர் சண்டை போடும் போது முடியை வலுவாக பிடித்துக் கொள்வார்கள். அந்த சமயத்தில் யாரிடம் பிடி வலுவாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் தோற்றுப் போவார்கள். இங்கே மதுராவின் பிடியும் அப்படித்தான் மிக வலுவாக இருந்தது. யார்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற முதல்ல தெரியுமா? யாரு? கருப்பேன். போய் சொல்ற, சொல்லிட்டு போ யாருன்னு. சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த பெண் கடுமையாக வேதனைப்படுவது பார்ப்பவர்களை அதிர வைத்தது. ஆனால் மதுரா தனது பிடியை விடவே இல்லை. அதற்கு மாறாக தனது பிடியை இன்னும் இறுக்கினார். இந்த நிலையில் அப்பெண் பேய் பிடித்தது போல நடிப்பதாக சொல்லத் தொடங்கினார் மதுரா. இனி அப்பெண்ணை மதுரா விட்டுவிடுவார் என எதிர்பார்த்த போது தான் தயாராக வைத்திருந்த பிரம்பால் அவரை அடிக்கத் தொடங்கினார் அவர். நடிப்பியா? நடிப்பியா? கொண்டாயா பெரம்பு, ஒத்த பெரம்பு கொடு. இது மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு இப்படி பேய் பிசாசுன்னு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு பண்ணலாமா? அப்புறம் உனக்கு தாண்டி விடுவோம். இவளுக்கு பேயே இல்ல. நீ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எத்தனை தாய்த்து கட்டி எத்தனை மந்திரம் பண்ணி அவங்ககிட்ட எத்தனை லட்சம் பணம் இருக்குது, எவ்வளவு செலவு பண்ணுவ? இந்த இடத்துக்கும் மத்த இடத்துக்கு என்ன வித்தியாசம் கேளு. மத்த இடத்துல பொய்யா பேசி பணத்தை வாங்கிட்டு துரத்துவான். என்கிட்ட உண்மை மட்டும்தானே நடக்கும். நடிக்க மாட்டேன் என மன்னிப்பு கேள் என உயர்த்தினார் மதுரா. ஆனால் அப்பெண்ணோ என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்துப் போய் இருந்தார். நீண்ட நேரமாக அவரது தலைமுடியை மதுரா பிடித்து இழுத்து வைத்திருந்தது அவரை நிலைகுலைய வைத்துவிட்டது. அந்த பிடியிலிருந்து மீள்வதற்குள் பிரம்படியும் சரமாரியாக விழுந்ததால் அவரால் நிதானத்துக்கு வரவே முடியவில்லை. ஊரை சொல்லு, நீ சொல்லு, ஊரை சொல்லு. மிகவும் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தார் அப்பெண். சுற்றிலும் மனிதர்கள் கூடியிருக்க ஒரு பெண்ணுக்கு சரமாரியாக அடி விழுந்து கொண்டிருந்தது.
பேய ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா பேய? ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா? மதுராவோ அப்பெண் பேய் பிடித்தது போல நடிப்பதாகவும் நிஜமான பேய்கள் பிடித்த அறிகுறிகள் எதுவும் அவரிடம் இல்லை எனவும் கோபத்துடன் கத்திக் கொண்டிருந்தார். பேயான்னு முதல்ல கேளுங்கடா. பேயா நடிச்சியா? ஆ? என்ன பார்த்து சொல்லு. ஆ? மீனாட்சி. பேய் தானே? ஓட்டிடலாமா இப்ப? பேய் தானே ஓட்டிடலாமா? பிரீத்தி. ஆ? ஓட்டு பிரியா. பேய ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா பேய? பேய ஓட்டிடலாமா? பேய ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா பேய? ஓட்டிடலாமா? ஓட்டிடலாமா? ஆ? பேய் என்கிட்டே போய் சொல்றியா? மதுரா சமீப காலமாக தனது கோவிலை பிரபலப்படுத்தும் நோக்கில் கோவிலுக்கு வருபவர்களையும் குறிகேட்டு வருபவர்களையும் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறார். இதன் மூலம் தனது கோவில் பிரபலமடையும் என்றும் நிறைய பேர் வருவார்கள் என்றும் நம்புகிறார். கிருஷ்ணனின் மகளின் நடவடிக்கைகளை ஆட்களை வைத்து முழுவதுமாக வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருந்தார். மதுரா மீண்டும் மீண்டும் அப்பெண்ணை பிரம்பால் அடித்தார். அவர் வலி தாழ முடியாமல் அழுதபோதும் அவர் விடவில்லை. பேய் பிடிக்கவில்லை என அவர் முடிவு செய்த பின்னர் அவர் அடித்திருக்க வேண்டாம். உண்மையில் அவருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என சுற்றிலும் இருந்த எவருக்கும் தெரியவில்லை. இந்த நிமிஷம் இருந்து நான் பேயின்னு, பிசாசுன்னு, பிரித்தின்னு, முனின்னு, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு செய்ய மாட்டேன். இது சத்தியம். அப்படி மீறி நான் தப்பு செஞ்சா நடிச்சா என் அப்பனை எடுத்துக்கோ. இது சத்தியம். தாண்டி வா போடு வண்டி. நித்யானந்தா தொடங்கி நிறைய சாமியார்கள் எல்லாரும் தன்னை கவனிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்றை பரப்பி விட வேண்டியது. அது சர்ச்சையாகும் போது அதை வச்சு விளம்பரம் தேடிப்பாங்க. திருநங்கை சாமியாரும் அப்படிதான் செஞ்சாங்க. அதனால தான் அவங்களே இந்த வீடியோ எடுத்து அவங்களே பரப்பி விட்டுருக்காங்க. கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்யச் சொன்னார். ஆனால் அதற்கும் அப்பெண் தயங்கினார். எரியும் தீ மீது கை வைத்தால் சுடும் என வெகுவாக பயந்தார் அவர். பயம் 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 மட்டுமே அவரை ஆக்கிரமித்திருந்தது. எங்க உன் அடிப்பு எங்க? வா முன்னாடி வா. இன்னும் முன்னாடி வா. வா முன்னாடி வா. இப்ப பண்ணு சத்தியம். பண்ணு சத்தியம் பண்ணு. பண்ணு சத்தியம் பண்ணு. கொண்டாங்க தரடா. அது கொடுக்கறத சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. பண்ணு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. கடைசி கட்டத்தில் அப்பெண் வெடித்து அழுத காட்சி பார்ப்பவர்களை வேதனைப்படச் செய்தது. அடிப்பு என்கிட்ட வேலையாகுமா? உன் புத்தாட்டம் என்கிட்ட வேலையாகுமா? இந்த காட்சிகளை மதுரா தனது சமூக வலைதள கணக்கில் வழக்கம் போல வெளியிட்டார். மதுரா செய்தது சரியா என பலரும் இணையத்தில் விவாதித்தார்கள். சிலர் மதுராவிற்கு கண்டனமும் தெரிவித்தார்கள். இதனையடுத்து மதுரா அப்பெண்ணையும் அவரது பெற்றோரையும் அழைத்து பேச வைத்தார். அப்போது அப்பெண் தான் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அதனை பெற்றோரிடம் சொல்ல அஞ்சியதால் பேய் பிடித்தது போல நடித்ததாகவும் சொன்னார். நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம். ஸோ நான் வந்து முடியை விரித்து போட்டு ஆடிட்டு அது இது பண்ணிகிட்டு இருந்தனால அவங்களுக்கோ வந்து நடிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து லவ் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லை. மனசில் ஆனால் விரும்பின ஒருத்தவங்கள. ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னால் எது அடிப்பாங்களோன்னு பயந்து எதுவும் சொல்லாமல் இருந்துட்டேன். திட்டுவாங்கன்னு. பட் இப்போ மறுபடியும் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ நான் லவ் பண்ணது உண்மைதான். அதே நேரம் சம்பவம் நடந்த சமயங்களில் தனக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது முரண்பாடாக தெரிந்தது. எனக்கே தெரியல நான் என்ன பேசுறேன்னு. கொஞ்ச நாள் திட்டிகிட்டே இருந்தேன். உண்மையில் கிருஷ்ணனின் மகளைப் போல நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை நல்ல சிகிச்சை. ஆனால் நமது சமூகத்தில் மனநல சிகிச்சை குறித்து போதிய அறிவு
இன்னமும் இல்லை என்கிறார்கள். மனநல சிகிச்சை தேவைப்படும் லட்சக்கணக்கானோர் தனக்கு பிரச்சனை இருப்பதை பெரும்பாலும் உணர்வதில்லை. அப்படி ஒரு பார்வையே நமக்கு இருப்பதில்லை. கிருஷ்ணனின் மகளுக்கு மனநல மருத்துவம் எளிய சிகிச்சை முறைகளை வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் பேயோட்டுபவர்களை நம்புகிறார்கள். அவர்கள் தாக்குவதை இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். பேய் பிடிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையில் அது வந்து ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம். மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண விஷயத்துக்காக அல்லது ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனைக்காக மன ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை வெளிப்படுத்துறது தான் ஹிஸ்டீரியா. சில பேர் வந்து ஏ என்ற நிலையில் இருக்கிறவங்க பி என்ற நிலைமைக்கு மாறலாம். மனநல சிகிச்சையில் தீர்வு கிடைப்பதற்கு சில நேரங்களில் தாமதமாவதும், மனநல சிகிச்சைக்கு செல்வதே அவமானம் என நினைப்பதும் பேயோட்டுபவர்களை நாடிச் செல்ல காரணமாக இருக்கிறது. பேயை மாறும்பொழுது எனக்கு வந்து ஒரு விகேரியஸ் கிராட்டிஃபிகேஷன். நான் வந்து ஏதோ கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன், திட்டுறேன், என்னுடைய கோவத்தெல்லாம் காமிக்கிறேன், அவங்கள வந்து எதிர்த்து பேசுகிறேன். ஒரு மாமியாரை பார்த்து பேச முடியாத நிலைமையில் எனக்கு ஒரு தைரியம் வருது, அல்லது கணவனை பார்த்து பேச முடியாத நிலைமையில் எனக்கு ஒரு ஆக்ரோஷம் வருது, அந்த ஆளை திட்டுறேன். என்னால் வந்து என்னுடைய கோபத்தையும் தாபத்தையும் விரக்தி வேதனை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சாதனமாக இருக்குது. இது ஒரு அழகான ஒரு முகமூடி. அந்த முகமூடி வந்து எனக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு நிம்மதியாகுது. அது வந்து கான்ஃப்ளிக்டை சரிப்படுத்துதோ இல்லையோ, இதை வந்து இந்த முகமூடி அணிந்து இருக்கிறத அழகாக வந்து இந்த பேயோட்டிகள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. கல்வி அறிவில்லாத போது இதெல்லாம் செய்கிறது சரி. ஆனால் மருத்துவம் இன்னைக்கு இவ்வளோ முன்னேறியும் சாமியார்களை நாடி போகிறது என்னன்னு சொல்கிறது. மீண்டும் சந்திப்போம். இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை.